ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை மூடி தேங்காய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சியில் வந்துட்டு சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா இதோடய சேர்த்து அரைக்க போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு, பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ சிக்கன் அரை கிலோ வாங்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கனில். சிக்கன் வந்துட்டு தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் பார்த்திங்கன்னா தண்ணி இதில் சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.